பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மனிதனுடைய பலம், பராக்கிரமம் அனைத்தும் உதவாமல் போன நேரங்கள் எண்ணற்றவை. சிம்சோன், கிதியோன் போன்ற மகா பலசாலிகள் சாதித்த மகா பெரும் வெற்றிகளுக்கு பின்பலமாக இருந்தவர் கர்த்தருடைய ஆவியானவர். சிம்சோனுடைய கடைசி ஜபம் என்ன என்று கவனியுங்கள். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று ஜெபித்தார். புதிய ஏற்பாட்டில் வேலைக்கார சிறு பெண்ணை பார்த்து பயந்து ஒளிந்து இயேசுவை தனக்கு யாரென்றே தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கின பேதுரு மேல் வீட்டறையில் காத்திருந்து ஆவியானவர் ஊற்றப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பின் பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன் அவர் என்ன முழக்கமிட்டார்? ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், நாங்கள் அதற்கு சாட்சி என்று சத்தமிட்டு கூறினார். 3000 பேர், 5000 பேர், எண்ணிக்கைக்கு அடங்காத பல ஆயிரங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டார்கள். அவர் செய்த அற்புதங்கள் அனைத்திற்கும் காரணம் இயேசுவின் நாமம், இயேசுவின் வல்லமை என்று முழங்கினார். இன்று நம்மை பலப்படுத்த, பராக்கிரமம் செய்ய தேவன் அவர் ஆவியை நமக்கு அளித்திருக்கிறார். எதிர்த்து நிற்கவும் அதிகாரங்கள், வல்லமைகள், வியாதிகள், அடிமைத்தனங்கள், தரித்திரங்கள், கடன்கள், வேலையில்லாத பிரச்சனைகள், திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள், குழந்தை இல்லாத பிரச்சனைகள், இப்படிப்பட்ட யாராயிருந்தாலும் முழு விசுவாசத்தையும் திரட்டி நாம் சொல்லுவோம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்று. இது உங்கள் வெற்றியின் நாள்.